குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிக்கான என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ், அதாவது ஜென்ரல் தமிழ் அல்லது பொது தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட் சி 3வது பகுதி இருக்கு இல்லையா, அதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஓரளவுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணது அந்த டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு இன்ட்ரோ ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணதோ, முதல்ல நீங்கள் எழுதின பேட்டர்னுக்கும் இப்போ எழுதின பேட்டர்னுக்குமான வித்தியாசம் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்மளோட கிளாஸு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் தமிழோட இந்த ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். அந்த இலக்கணம் பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒரு 10 மினிட்ஸ் கடகடன்னு சிலபஸ் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். இலக்கணம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுசாக எழுதுகிறவங்களுக்கு ஆல்ரெடி புதுசாக எழுதுகிற மாதிரி இருந்தாலுமே இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 200 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 200 மார்க்கில் 100 மார்க்கு தமிழ் தான். அந்த 100 மார்க்கில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி 3 பார்ட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 85 மார்க்கு தமிழ் இலக்கணம், ஒரு 15 மார்க் மட்டும் இலக்கியத்துலேருந்து கேட்குறாங்க. இலக்கியத்துலேருந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி சிலபஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் உள்ளே என்னென்னு. இப்போ ஃபஸ்ட்டு மொத்தம் 7 யூனிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து வச்சுருக்காங்க. அதில் இந்த 7வது யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 7வது யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த பார்ட் பி அண்டு சி, ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பி அண்ட் சியை தூக்கி அதில் நிறைய ஏரியாவை எடுத்துட்டு திருக்குறள், அறநூல்கள், திருக்குறள் 1, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் 1, அது போக 3வது பார்ட்டில் இருந்த உரைநடையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தலைப்புகள், இந்த தமிழின் தொன்மையிலேருந்து ஒரு 4-5 ஏரியா மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பார்ட் பியும் சியும் இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 மார்க் பக்கம் கேட்பாங்க. 68 ஆர் 70, 33 அதில் பார்க்கும்போது ஒரு 68 பக்கம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. முதல்ல வந்து அப்ராக்சிமேட்டாக நம்மளாக தான் கொஸ்டினை கவுண்ட் பண்ணி எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து இதுலேருந்து இவ்வளோ மார்க்கு, இதுலேருந்து இவ்வளோ மார்க் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. 15 மார்க் மட்டும்தான், ஒரு 15 மார்க் மட்டும்தான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 85 மார்க் எங்கேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னா இலக்கணம் பார்ட். இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போதுமே என்ன அப்படின்னா ஃபுல்லாக அந்த 5 வகையான இலக்கணம் புக் பேக் தான் கேட்பாங்க. அந்த புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இலக்கண டாப்பிக்லேருந்து மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. நிறைய இப்போ இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க மெயினாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மொழித்திறன் பயிற்சி, ஒரு எழுத்தை எப்படி யூஸ் பண்ணணும், குறில் நெடில் வேறுபாடுனா என்ன, அந்த மாதிரியான மொழியை ஆள்வோம் அல்லது மொழித்திறன் பயிற்சி, எழுதி பழகுக, அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயுமே ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விதமான எக்ஸசைசஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய தலைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வரிசையாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு அழகு 1 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 7 அழகில் அழகு 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இலக்கணத்தில் நமக்கு முதல்ல வந்து 5 வகையான இலக்கணமும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 இலக்கணம் மட்டும் மெயினாக படித்தா போதும். பேலன்ஸுமே இந்த யாப்பு இலக்கணம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்றால் என்னங்கிற மாதிரி படிக்கணும். ஆனால் இந்த 2 இலக்கணமும் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கணும். தரவாக படிக்கிறதுலையுமே எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து 25 மார்க் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எழுத்து சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் தமிழ் இலக்கணம் 5 வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட் இலக்கணமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணம் தான். இந்த பிரித்தெழுதுக, எழுதுதல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட கிளாஸ் எப்படி ஃபஸ்ட்டு இலக்கணம் கிளாஸ் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வகை இலக்கணத்தில் எழுத்து இலக்கணத்தை ஃபுல்லாக முடிச்சிடுவோம், சொல்லி இலக்கணத்தில் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய குட்டி குட்டி டாபிக்ஸில் வரிசையாக ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி எடுப்போம். ஆனால் அது எப்படி உங்களுக்கு இங்கே சிலபஸில் கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ இந்த பிரித்தெழுதுகளுக்கெல்லாம் நம்ம என்ன இலக்கணம் படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஒரு எழுத்துக்கு ஒரு சொல் என்ன புணர்ச்சி விதிப்படி பிரியுது சேருது அந்த டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. இந்த சந்திப்பிள்ளைக்கு நம்ம புக்கில் எந்த வகையான இலக்கணத்தை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். வல்லினம் மிகுதுன்னா என்ன, 2 சொற்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு வல்லின எழுத்து மிகுந்து வருமா மிகாமல் வருமா,
அப்படிங்கிறது தான் இந்த வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், அந்த 2 டாப்பிக்கும் இதில் கவர் ஆயிரும். குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ அந்த அடி, ஆடி, இது 2க்குமான வித்தியாசம் என்ன? ஆனா குறில், ஆனா நெடில். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் படிப்பாங்க அடிக்கடி. 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா வழி, வாளி அப்படின்னு இருக்கும் வார்த்தை. இப்போ வழி, வாளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வழின்னா என்ன? ஏர், வளிமண்டலம். வாளினா தண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு பாத்திரம், பக்கெட். இந்த மாதிரி பொருள் குறில் வார்த்தை ஒன்று, நெடில் வார்த்தை ஒன்று கொடுத்து அதுக்கான சரியான பொருளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த ஒளி வேறுபாடு, மயங்கொலிகள் அப்படிங்கிற இந்த டாபிக் இருக்கு இல்லையா, அதில் கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மாடல் கொஸ்டின் ஒன்று விட்டாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான ஐடியா கிடைக்கும். இது விட இதில் படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சின்ன வயசுலேருந்து நம்ம படித்தது தான். குறில் எழுத்துக்கள்னால் நமக்கு என்னென்னு தெரியும், நெடில் எழுத்துக்கள்னால் என்னென்னு தெரியும். அப்படிங்கிறது குறில்னா, ஆங்கிறது நெடில். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வார்த்தைகள் மெயினாக ஸ்கூல் புக் பேக்கில் அந்த மாதிரி படித்தா போதும். இதெல்லாம் எங்கே மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு 6th புக்குக்கு பின்னாடியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க நிறையா. நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லகர வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அப்புறம் இந்த ரகர வேறுபாடு. இதுக்கு என்ன நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைங்கொலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிப்போம். எழுத்துலக்கணம் எடுத்துன்னே படிச்சிருவோம் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனவெழுத்துக்கள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை பிழை. இது எல்லாமே உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் புக் வைஸாக நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு 6th ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸில் வரிசையாக நீட்டாக ஃபுல்லாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருவோம். அடுத்து இந்த சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொல் இலக்கண அடிப்படையில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க, இலக்கிய அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. அதில் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், இந்த வினையாளனை பெயர்து ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு இலக்கண அடிப்படையிலையும் இலக்கிய அடிப்படையில் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல்னு பிரிப்போம். அதில் இது இல்லாமல் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு டாபிக் பின்னாடி படிவோம். அதில் இருந்து அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தோட பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அறிதலுக்கு தேவைப்படும். அடுத்து வினைச்சொல் அப்படிங்கிறதுல பெயர்ச்சொல்ல 6 வகை பெயர்ச்சொல் அதெல்லாம் படிச்சிருவோம். இந்த பெயர்ச்சொல்லுக்கு அடுத்து வினைச்சொல் படிக்கும்போது வேர்ச்சொல்லில் இருந்து வினைச்சொல்லு தான் முடிவடைஞ்சிருந்துச்சுன்னா முற்று, முடிவடையலை அப்படின்னா எச்சம், அது வந்து பெயரை கொண்டு முடிவடைஞ்சுன்னா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிவடைஞ்சிருந்துச்சுன்னா வினையெச்சம். இப்போ ஒரு வினை செய்தவரை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வினையாளனையும் பெயர். இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் உள்ளே இருக்கக்கூடிய டாப்பிக்குமே தனித்தனியாக இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இப்படி நம்ம வினைச்சொல் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு கிளாஸில் முடிக்கும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிரும். உள்ளே பார்க்கலாம், உள்ளே தெளிவாக பார்க்கலாம். இப்போ சும்மா உங்களுக்கு இன்ட்ரோ, நம்மளோட டாபிக் ஹெட்டிங்க்கும் சிலபஸில் இருக்கிறதுக்கும் எப்படி மேட்ச் ஆகுது, நம்ம கரெக்டாக தான் டாபிக் வைஸாக படிக்கிறோமா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அயற்சொல், தமிழ் சொல். அயற்சொல் அப்படின்னா வெளிச்சொற்கள். அயற்சொல்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தெலுங்கு சொல் பேசுவோம், பிறமொழி சொல் பேசுவோம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஹெட்டிங்கை மாற்றி ஆனால் ஒரே படிக்க வேண்டியதை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எதிர்ச்சொல், வினைச்சொல் அப்படிங்கிறது. இந்த வினைச்சொல்லை தான் நம்ம வினைமுற்று, வினையெச்சம் படிக்கிறோம். ஆனால் இங்கேயுமே பாருங்கள் வினைச்சொல் அப்படிங்கிற ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழைனா புள்ளி வச்ச எழுத்தில் பிழையாக மாற்றி எழுத்துக்களை மாற்றி எழுதுறது, எழுத்துப்பிழை. இந்த டாபிக் எல்லாமே 2 வினைச்சொற்களின் வேறுபாடு. 2 வினைச்சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சொல்லுமே வினைச்சொல் தான். ஒன்று என்ன அப்படின்னா இப்போ படு அப்படின்னு இருக்கும், பாடுன்னு இருக்கும். படுங்கிறது வினைச்சொல் தான், பாடுங்கிறது வினைச்சொல் தான். இது 2க்குமான வித்தியாசம். இதை குறில் நெடிலையும் படிப்போம், இங்கேயும் படிப்போம். என்னென்னா 2 சொற்களுமே வினைச்சொற்கள், அது 2க்குமான வித்தியாசம் என்ன, இது எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாடல் கொஷின் விட்டோன்னு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம இலக்கணத்தில் நம்ம ஃபுல்லாக புக் பேக்கு 5 வகையான இலக்கணத்தில் மெயினாக எழுத்து சொல் முடிச்சுட்டு இந்த பொது இலக்கணம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதில் வலு, வளாநிலை அதெல்லாம் படிப்போம். முடிக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடும். 2வது பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல் அகராதி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சொல் அகராதியில் எதிர்ச்சொல் ரொம்ப முக்கியமாக ஓரெழுத்து ஒரு மொழி. அதில் இருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல பொருள் தரும் ஒரு சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து தாமரை பூவெல்லாம் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தாமரைன்னு இருக்குது, அந்த பூ ஒன்று தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தாமரை சொல்லுவோம், வேற என்ன சொல்லுவாங்க, கமலம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கே 2-3 பேர்கள் இருக்கும் இல்லையா, அதான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு சொல்லுக்கு மட்டும் சம்மந்தமே இருக்காது.
ரொம்ப ஈஸியாக அது என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ வந்து ஐவகை திணைகள் இருக்குது அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 இருக்குது. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் 4 கொடுக்கும்போது இந்த 3 திணை இதிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு திணை மட்டும் வேறு ஏதாவது உயர் திணை அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ முக்கணி இருக்குது அப்படின்னா மா, பலா, வாழை அதுதான் முக்கணி. ஆனால் இவங்க மா, பலா கொடுத்துட்டு இன்னொன்று வேறு ஏதாவது ஒரு பழத்தை கொடுத்து வைக்கிறது. அப்போ அந்த ஒன்று மட்டும் பொருந்தாதான் இருக்கும். இதில் வேறு என்னெல்லாம் இதில் கேட்கலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இதுக்கு நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னா ஆசிரியருடைய நூல்கள் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ கம்பர் இருக்கார் அப்படின்னா கம்பர் அவர் 4-5 நூல் எழுதியிருப்பார். 3 நூல் கம்பருடைய நூலாக இருக்கும், இன்னொரு நூல் வேறவங்களோட தான் இருக்கும். இப்போ ஒரு பாரதியாருடைய 3 நூல் கொடுத்துருப்பாங்க, 1 பாரதிதாசனுடைய நூலை கொடுத்துருப்பாங்க. நம்ம ரொம்ப தரவாக சிலபஸ் தூக்குனனால ரொம்ப தரவாக படிக்கணும்னு இல்லை, ஸ்கூல் புக்கில் எப்படினாலும் இருக்கும் இல்லையா, வாணிதாசனுடைய நூல்களாக இருக்கலாம், சுரதாவுடைய நூல்களாக இருக்கலாம். ஓரளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பொருந்தா சொல்லி கண்டறிதல் 2 விதமாக கேட்கலாம். ஒன்று இந்த இலக்கணத்தில் வர மாதிரி பொருள் அடிப்படையில் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நூல்களை கேட்கலாம், சிறப்பு பெயர்களை கேட்கலாம். வேறு பெயர்கள் 3 இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் மட்டும் வேறவங்களோட பேராக இருக்கும். திருக்குறள் இருக்குது அப்படின்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், இன்னொன்று வேறு ஏதாவது ஒரு பால் கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா அதில் வந்து ஒன்று மட்டும் வேறுபட்டதாக இருக்கும் இல்லையா, அதை தேர்ந்தெடுக்கிறது மாதிரி இதுக்கு படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இது ஆனா வரிசையில் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து நடத்தும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் 5 இலக்கணத்தை முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். அடுத்து ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குனா இப்போ ஒன்றும் இல்லை, போகிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், அவன் போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்படி எழுத முடியுமா, போகிறான் அப்படின்னு தான் எழுதணும். அவன் இல்லை அப்படிம்பாங்க, ஆனால் எழுதும்போது அவன் இல்லை அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி என்ன சொற்களை வந்து எப்படி கரெக்டாக பேச்சு வழக்குலையும் எழுத்து வழக்குலையும் பயன்படுத்துகிறாங்க, அதற்கான சொல்லும் பொருளையும் அறிதல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல், ஒரே பொருள் தரக்கூடிய அதுக்கு இணையான இன்னொரு சொல்லறிதல். இது எல்லாமே மேக்ஸிமம் எங்கே இருக்கும்னா புக் பேக்கில் தான் அதிகமாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. நல்லா பாருங்கள், பயிலுதலும் ஸ்கூலில் தான் நடக்குது, எழுதுதலும் ஸ்கூலில் தான் நடக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பயில்வது சிறப்பு. எழுதுதல் அப்படிங்கிறத விட படிக்கிறதுல 2மே வந்துடும். படிக்கிறது எழுதுறது எல்லாமே சேர்ந்தா பயில்தல்னா கற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு மீனிங். இப்போ இது போட்டால் தான் பொருத்தமாக இருக்கும். 2மே கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பொருத்தமான ஒரு சொல் அப்படின்னா இந்த பயிலுதல் அப்படிங்கிறதான். பாருங்கள், வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும், முகில் நட்சத்திரம். வானில் தான் நட்சத்திரமும் தோன்றுது, வானில் தான் முகிலும் தோன்றுது. முகில்னா வேற ஒன்றும் இல்லை, மேகத்துக்கு தான் முகில்னு பேர். அப்போது வானத்தில் தான் 2மே தோன்றுகிறது. ஆனால் இந்த இடத்துல எது தோன்றினால் மழை பொழியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மழை பொழியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும், முகில் தான் தோன்றணும். இப்போ எது பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு எல்லாம் பார்த்துட்டோன்னா நமக்கு இது ஓரளவுக்கு சரியாயிடும். இந்த 11th 12thலாம் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக ஓல்டு 8th 9th புக்குக்கு பின்னாடிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸை ஓரளவுக்கு இந்த முக்கியமான டாபிக் முடிச்சுட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நீட்டாக முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், ஊடகம், தகவல் தொடர்பு சாதனம், இதெல்லாமே. இன்னொன்று என்ன அப்படின்னா இதுக்கு நீங்கள் அதிகமாக எங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த சொல்லும் பொருளும் இருக்கும் இல்லையா, அது சரியாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா செய்தி, தகவல் தொடர்பு சாதனம், ஊடகத்துடைய சரியான மீனிங் அப்படின்னா சொல்லும் பொருள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஊடகம் என்பது தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு. செய்தியும் நியூஸ் தான், ஆனால் வந்து தகவல் தொடர்பு இந்த ஊடகங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தைனா தகவல் தொடர்பு சாதனம் தான். இப்போ சமூகம்னா மக்கள் குழு, இதெல்லாம் ஒரு செய்யுளுக்கு கீழே அப்படியே கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் மறு வந்து நமக்கு இலக்கணம் டாப்பிக்கில் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். வழக்கு அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம், இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கில் ஒரு இது மருவு, அதில் மருவுனா என்னன்னு படிச்சுட்டு மறு பெயர்கள் ஃபுல்லாக படிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிழை திருத்துக, ஓர், இது வந்து எங்கே ஒரு யூஸ் பண்ணணும், எங்கே ஓர் யூஸ் பண்ணணும், அதை சொல்லி கொடுத்துருவேன் இடையில. இணையான பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள், இதை நம்ம அப்போ சொன்ன மாதிரி தான், போனான், போகிறான் அப்படின்னு சொல்கிறது. நம்ம நிறைய வார்த்தைகள் பேசுவோம் இல்லையா, ரொம்ப கேஷுவலாக பேசுவோம். எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் எழுதுகிறான் அப்படின்னு தான் சொல்லணும். எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுவோம். அது அப்படியே எழுத முடியுமா அப்படின்னா நமக்கு ஸ்பெல்லிங் தெரியும், பட் எழுதக்கூடாது. எப்படி எழுதணும் அப்படின்னா
எழுதிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு பதிலாக எழுதுகிறான், எல்லாம் எழுதி கொண்டு இருக்கிறான், எழுதி கொண்டிருக்கிறான் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி சொற்களுக்கு தூய தமிழ் சொற்களை இணைத்தல். வெற்றிலை, இப்போ இதுக்கு வேற ஒரு விதமான எடுத்துக்காட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெத்தலை அப்படின்னா வெற்றிலை, நாற்காலி அப்படின்னா நாற்காலி. பேச்சு வழக்கு சொல்ல அப்படியே ப்ராப்பராக எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது பேர் தான் இந்த டாபிக். பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். அது என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு வார்த்தையை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கரெக்டாக தமிழுக்கு மாற்றுறது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த தொடர் சென்டென்ஸே வந்துடும் ஃபுல்லாக. நேற்று மழை பெஞ்சுது, நேற்று மழை பெய்தது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 கருத்தை ஏதோ சொல்ல போகிறாங்க, 2 சொல்ல. இப்போ தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு வேணும், ஆங்கில புக்கு வேணும். அப்போ தமிழ் மற்றும் ஆங்கிலம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ எந்த இடத்துல மற்றும் போடணும், எந்த இடத்துல அல்லது போடணும், எந்த இடத்துல ஆள் போடணும், இது எல்லாமே புக் பேக்கில் நிறைய இருக்குது. ஓல்டு 7th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறையா. பார்த்தீங்க அப்படின்னா 2 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அந்த இடத்துல நம்ம மற்றும் யூஸ் பண்ணுறோமா, அல்லது யூஸ் பண்ணுறோமா, ஆள் யூஸ் பண்ணுறோமா, வரை யூஸ் பண்ணுறோமா, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும், இதனால், ஒரு காரணம்லாம் சொல்லும்போது இதனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி அதான். ஆனால் நமக்கு கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராக்கெட்லேயே அதை கொடுக்குற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன், மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். எந்த இடத்துல என்ன வார்த்தை கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈஸி தான், இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸி தான். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை ஒரு கிளான்ஸ் கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதையே அவங்க கொடுக்கலனா கூட இந்த மாதிரி மீனிங் வருது அப்படின்னா இந்த மாதிரி அதனால் போடணும், இந்த மாதிரி மற்றும் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது பெருசாக எஃபர்ட் போட்டு படிக்கிறதுக்கு தேவை இருக்காது. பட் ஆனால் என்னன்னு தெரியாமல் போக முடியாது. போனோம் அப்படின்னா மாட்டிக்குவோம், நம்மளை மாற்றி போட்டு வந்துடுவோம். ஏன்னா பொருத்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கரெக்டான ஆன்சர் வேறு இருக்கும். அதுக்கு தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் தரும் ஓரெழுத்து. சுற்றுலா செல்லலாம், பொருள் தரும் ஓரெழுத்துன்னு மொட்டையாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது இது கிட்டத்தட்ட ஓரெழுத்து ஒரு மொழியை தான் அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. தீ, நெருப்பு. அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் ஒரு எழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கமலம், கஞ்சம், முளரி, பங்கம். இச்சொற்கள் எல்லாமே தாமரையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். இந்த டாபிக் தான் மேலே ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இது இலக்கணத்திலேயே லைட்டாக கொடுத்துருக்காங்க, சொல்லகராதி அப்படிங்கிற ஏரியாலும். இதுலேருந்து நமக்கு மொத்தம் 15 மார்க், 15 மார்க் வருது. கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம், ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எழுதும் திறன். இந்த எழுதும் திறனில் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இதுக்கு அதிகமாக நமக்கு எங்கேருந்து கேட்குறாங்க, இது பழைய சிலபஸ்லேயே இருந்துச்சு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தலுக்கு அதிகபட்சமாக கடந்த 2022க்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கு எங்கே கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, திருக்குறளுடைய முதல் லைன் இருக்கும் இல்லையா, 4 வார்த்தை கரெக்டாக அவங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப மேட்சாக இருக்க மாதிரி இருக்கும். 4 வார்த்தையை மாற்றி போட்டு கொஷின் கேட்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கற்க, கசரற, கற்பவை, கற்றவின்னு இருக்குது அப்படின்னா 4 ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனில் 1 மட்டும் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக திருக்குறளில் இருக்க மாதிரி இருக்கும். மீதி 3 பார்த்திங்கன்னா மாற்றி இருக்கும். கற்பவை, கற்றபின், கசடற. ஆனால் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்னா ஒன்றும் இல்லை, சென்டென்ஸு. சொற்கள்னால் வார்த்தையை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படிங்கிறது தான் இந்த இது. தொடர் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அமைத்தல். இது ஃபுல்லாக நமக்கு பேசிக்காக நம்ம சொல்லுவோம். 9th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனுக்கு பின்னாடி தொடர் இலக்கணம் அப்படின்னே ஒரு இலக்கண டாபிக் இருக்குது. அது நம்ம முடிச்சிடுவோம். இப்போ இதை பார்த்துட்டு முடிச்சோன்னே ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மரபுத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு இதில் நம்ம மெயினாக சொல்லிலக்கணம் முடிச்சோடனே இந்த பொது இலக்கணம்னு சொன்னோம் இல்லையா, அதில் இது எல்லாமே வந்துடும். வளா நிலை, வலு அமைதி, அதில் தான் திணை வலு அமைதி எல்லாமே படிக்கும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். அந்த பொது இலக்கணத்தில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, மெயினாக அந்த பொது இலக்கணத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போதே திணை, இருதிணை, ஐம்பால், மூவிடம், முக்காலம் எல்லாத்தையும் படிப்போம். அது தெரியும் போது உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாங்க பாருங்கள். பலர்பால், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றன்பால், பலவீன்பால், ஐவகைப்பால். அதே போல் காலம் பாருங்கள், நேற்று மழை காலம் அப்படிங்கிற அந்த டாபிக் கொடுத்துருக்காங்களா, அது கிட்டத்தட்ட அப்படியே ஃபுல்லாக
நம்ம இலக்கண கான்செப்ட் படி அதை வந்து பொது இலக்கணம்னு சொல்லுவாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மெயினாக சொல்லிலக்கணம்லாம் முடிச்சதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடத்துக்கு பின்னாடி இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. வலு, வளாநிலை, வலுவமைதி, வினா, விடை அந்த ஏரியா முடிக்கும்போது நம்ம பார்க்கும்போது சொல்லிலக்கணம் முடித்தோடனே வழக்கு ஒரு குட்டி குட்டி டாப்பிக்காக பார்ப்போம். பகுவதொரு இலக்கணம், ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாம் பார்க்கும்போது அட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும். அதுபோக இந்த எடுத்துக்காட்டு இருக்கு இல்லையா, பசுன்னா கன்று தான் வரும், ஆடுன்னா குட்டி தான் வரும், இது எல்லாமே புக் பேக்கில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதோட பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த கிளாஸ் முடிய உங்களுக்கு அதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினை மரபு, அதுலேயுமே பெயர் மரபு, வினை மரபு நான் கிளாஸ்லேயுமே சொல்லிடுவேன். என்னென்னா மரபு சொற்களை இப்படி பிரிக்கணும், 2 வகையான மரபு. அந்த பெயர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோட பேர் தனியாக படிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தோட பேர் படிப்பாங்க. அதோட அடைக்கக்கூடிய இடத்தோட பேர் படிப்பாங்க. பெயர்லேயே நிறைய வகையான பெயர் மரபு வரும். அதே போல் வினை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட ஒலி மரபு ஒன்றா வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி கேட்டிங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மெயினாக இப்போ இந்த இதெல்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இது முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கையில் இருந்துச்சு, பங்க்சுவேஷன் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்பாங்க, தமிழ்லையும் சில நேரம் கேட்பாங்க, சில நேரம் கேட்க மாட்டாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே இது இப்போ கொண்டு வந்துட்டாங்க. நிறுத்தற் குறியீடுகள் 8th ஸ்டாண்டர்டில் 6th லெசனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிறுத்தற் குறியீடுகள்னே வச்சுருக்காங்க. ஒருவேளை நமக்கு இதில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 விதமான கொஷின் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, சரியான நிறுத்தற் குறியமைந்த தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இதுக்கு ஒன்னொன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷன் மீன் எந்த இடத்துல காட்புள்ளி வரும், எந்த இடத்துல அரைப்புள்ளி வரும், எந்த இடத்துல முக்காட்புள்ளி வரும். அப்போ ஒரு 4-5 பாயிண்ட் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் 6th லெசனுக்கு பின்னாடி மட்டும் இல்லை, 11th கொடுத்து வச்சுருக்காங்க. 11th கொஷின் டஃப்னு நினச்சாங்க. 11th வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 இடமும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். கால்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி இதெல்லாமே நிறுத்தற்குறிகள்ங்கிறது இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கலைச்சொல். கலைச்சொல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஓல்டு சிலபஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான கலைச்சொல் அப்படின்னு தமிழ் சொல் அறிகன்னு கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த டாப்பிக்கு நம்ம கலைச்சொல் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ கலைச்சொல்லே கொடுத்துட்டாங்க. இந்த ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் கலைச்சொற்கள் அப்படிங்கிற ஒரு 7 வார்த்தையோ 6 வார்த்தையோ 8 வார்த்தையோ 6th 12th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம படிக்கணும். இதை படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் ஒரு படிக்கிற மெத்தட் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக நீங்கள் ஒட்டுக்கு படிக்கணும். அப்புறம் செகண்ட் லெசன் ஃபுல்லாக ஒட்டுக்கு படிக்கணும். ஏன் எப்படி படிக்கணும்? 6th முடிச்சுட்டு நான் 7th படித்தா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், கல்வி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களா, அறிவியல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதே கான்செப்டை நமக்கு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி ரிலேட்டடான பாடமாக இருக்கும். 2வது பாடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சர், இயற்கை தொடர்பான பாடமாக இருக்கும். நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஆல்ரெடி போன எக்ஸாம் படித்தவங்களா இருந்தால் லைட்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். 2வது பாடத்தில் 6th வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எதுலேருந்து கொடுத்துருப்பாங்க, 7th 8th அந்த ஓடை பற்றி, 6th வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த பறவை வலசை போதல், இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகார பாடல். அப்புறம் 7th வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7th அதே போல் அந்த காடு, சுரதாவுடைய காடு, அப்புறம் வனத்துக்குள்ளே போகிற மாதிரி, வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளே போகிற மாதிரி. 8th அதே போல் பார்த்திங்கன்னா ஓடை. 9th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் தொடர்பான பாடம். 10th ஸ்டாண்டர்டில் முழுக்க காற்று, புயல், பாரதியாருடைய காற்று, புயல். 11th 12th அதே போல் தான். 11th இயற்கை வேளாண்மை பற்றி கொடுத்துருப்பாங்க. 12th வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மழை ரொம்ப பெஞ்ச மாதிரி, நெடுநல் வாடையில் குளிர் அதிகமாக அடிக்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக படிக்கிறீங்க, செகண்ட் லெசன் ஃபுல்லாக படிக்கும்போது உங்களுக்கு அந்த இயற்கை தொடர்பான எல்லா கலைச்சொற்களும் மொத்தமாக கிடச்சிரும். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீங்கள் படிக்கணும். 4th லெசன் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொடர்பான பாடமாக இருக்கும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பாடமாக இருக்கும். அதே போல் கல்வி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் லைட்டாக சின்ன ஒரு 4th லெசன் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் சின்னதாக மாறி இருக்கும். கல்வி, பண்பாடு, கலை, அந்த மாதிரி நீங்கள் டாபிக் வைஸாக பார்த்து நீங்கள் எழுதிடலாம். அது போக இந்த மருத்துவம், பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக அப்படி படிச்சிங்கன்னா போதும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கீழே அதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வலசைனா மைக்ரேஷன், செகண்ட் லெசனில் உள்ளது. ஒவ்வாமைனா அலர்ஜி, மரபணுன்னா ஜீன், கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி தான் கேட்போன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மட்டும் படிச்சிங்கனாலே போதும். அது போக நீங்கள் இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் படிக்கணும், நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
ஒவ்வொரு 6த்துலேருந்து இந்த 7th 8th 9th அண்ட் 10th வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி தொடர்பான ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. சயின்ஸ் புக்கில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா சயின்ஸ் புக்கில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி எல்லாம் முடிச்சுட்டு சயின்ஸ் கம்ப்யூட்டர் தொடர்பாக ஒரு பாடம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த கணினி தொடர்பான வார்த்தைகளுக்கு டெக்னாலஜி தொழில்நுட்பம் தொடர்பான வார்த்தைகள் அங்கே கொஞ்சம் இருக்கும். அது போக நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நினச்சோன்னா 11th 12th சிறப்பு தமிழ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்லேயும் ஊடகவியல் அந்த மாதிரியான கலைச்சொற்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஊடகம் அப்படின்னே அங்கே ஒரு பாடம் இருக்கும். ஊடகவியல்னால் ஊடகம்னா ஒன்றும் இல்லை, மீடியான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டரு, இன்டர்நெட்டு, நியூஸ் பேப்பர்ஸு, ரேடியோ, தொலைக்காட்சி இதில் பற்றின டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா பாடமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பாடத்துக்கு பின்னாடி அது தொடர்பான கலைச்சொற்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளான்ஸ் வாசிச்சுட்டு மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர்னால் என்னென்னு தெரியும், லேப்டாப்னால் என்னென்னு தெரியும், வாட்ஸ்அப்னால் என்னென்னு தெரியும். அதுக்கு தெரியாத ஒரு சிலதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5வது யூனிட் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். இதுக்கு ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஸ்கூல் படிக்கையிலேருந்து ஒன்று எழுதியிருப்போம், காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃபை கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி அதிலிருந்து கீழே ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கும். அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும். ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுறது. வேஸ்ட் மீன்ஸ் டைம் இழுக்கிறதுக்கு, ஈஸியாக டக்குன்னு போட முடியாது. நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு பேராகிராஃப் நம்ம படிக்கிறோம், படித்தோன்னே அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணால் தான் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னே புரியும். அடுத்து ஃபஸ்ட் கொஸ்டினை வாசிக்கும் போது அதோட கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது லைனில் இருக்கும். ஃபஸ்ட் லைன்லேருந்து வாசிச்சிட்டே வரும்போது தான் 3வது லைனுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 2வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் லாஸ்ட் லைனில் இருக்கும். இடையில அந்த பதட்டத்தில் அந்த பேராகிராஃபில் என்ன சொல்லி வந்திருக்காங்க அப்படிங்கிறதே திருப்பி ஒரு டைம் நம்ம படிப்போம். அந்தன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆக்கி விட்டுருவாங்க. ஆனால் பழைய பேட்டர்னில் 5 கொஸ்டின் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடும். 5 நிமிஷம் கூட ஆகாது, 2-3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியாயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓமை தொடரின் பொருளறிதல். ஓமை தொடர் அப்படிங்கிறது எல்லாமே புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல, கிணற்று தவளை போல, இது மாதிரியான சொற்கள்லாம் இருக்கு இல்லையா. அந்த பழமொழிகள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், பழமொழிகளோட பொருள் அறிதல், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் படித்தோன்னா போதும். 6th-12th வரைக்கும் நமக்கு போதுமான அளவு, எக்ஸாம் தேவையான அளவு ஓரளவுக்கு கிடச்சிரும். அதுபோக 1-2 வெளியே அவுட் சோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் ஃபுல்லாக முடியும் போது கொடுத்துட்றேன். எளிய மொழி மரபு. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இதுவும் அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படிங்கும்போது கலைச்சொல்ல படித்தோன்னாலே பாதி தெரிஞ்சிடும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல். சான்று, பென்ட்ரைவ்னா என்ன, பிரிண்டர்னா என்ன, கம்ப்யூட்டர்னா கணினி, கீபோர்டுனா விசைப்பலகை, ஒன்று சொல்லுவோம் இல்லையா. இது எல்லாமே அந்த கலைச்சொல். அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழைய புக்கு, புது புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது இந்த சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய 2-3 டாப்பிக்கான தமிழ் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு 7. இதுதான் நமக்கு கொஞ்சம் முக்கியமான ஏரியா. முக்கியமானதுங்கிறத விட படிக்கணும், கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே முக்கியமாக 3 ஏரியா வச்சு தான் படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா திருக்குறள் ஒன்று கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து அறநூல்கள் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழின் திராவிட மொழிகள் இதெல்லாம் பார்ப்போம். இந்த திராவிட மொழிகள் தீபம், மீனாட்சி சுந்தரனார், வீரமாமுனிவர், பாவேந்தர், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார், இவங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு மேக்ஸிமம் சிலபஸ் அப்படிங்கும்போது இவ்வளோ தான். இதை தாண்டி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா. ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இலக்கணம் கிளாஸ். ஒரு நிமிஷம். தமிழ் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. தமிழ்
தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் மெயினாக இலக்கணம். இலக்கணம் அப்படிங்கும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது தான். இலக்கணம் அப்படின்னு கேட்டோடனே எல்லோரும் வேகமாக சொல்லுவாங்க, எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இலக்கணத்தோடைய வகை அப்படிங்கிறது தான் 5. இப்போ இலக்கணம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மொழியை, ஒரு மொழி இருக்குது அப்படின்னா மொழியை பேசவும் எழுதவும் உதவும் வரையறைகளின் தொகுப்பு. மொழியை பேசவும் எழுதவும் உதவும் வரையறைகளின் தொகுப்பு. மொழியை பேசவும் எழுதவும் உதவும் வரையறைகளின் தொகுப்பு. ஏன் நான் எழுதி இது பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக நீங்களுமே நோட்ஸ் ப்ராப்பராக இலக்கண நோட் ஒன்று போட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீட்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ணுறது. மொழியை பேசவும் எழுதவும் உதவும் வரையறைகளின் தொகுப்பு இலக்கணம் எனப்படும். அது என்ன மொழியை பேசவும் எழுதவும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் மொழியே இருக்குது, எப்படி வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பேச முடியுமா? இப்போ ஒரு பையனோட பேரை சொல்கிறோம், கண்ணன், ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்தாள், கவிதா தூங்கினான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தப்பு, அது அப்படி பேசக்கூடாது. எழுதும்போது அப்படி தான். இப்போ காலத்தில் வந்து யோசிச்சு பாருங்கள், நேற்று வருவார் அப்படின்னு எழுதலாமான்னா கண்டிப்பாக எழுதக்கூடாது. அப்போ என்னென்னா, ஒரு மொழி இருக்குது, ஒரு தமிழ் மொழியோ அது எந்த லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம், அந்த மொழியை பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்குன்னு சின்ன சின்ன வரையறைகள் தொகுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அதோட தொகுப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. 6th ஸ்டாண்டர்ட் பார்க்க நம்ம ஏதோ ஓனாக சொல்கிற மாதிரி இருக்கும். 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு பாடத்தில் இன்ட்ரோ கொடுக்கும்போதே இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மொழியை பேசவும் எழுதவும் உதவும் வரையறைகளின் தொகுப்பு. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் அதிலே கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த இலக்கணம் படிக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொழியோட சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, தமிழில் இவ்வளோ இருக்கா, மொழியின் சிறப்புகளை அறியலாம். மொழியின் சிறப்புகளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. தமிழில் இலக்கணம் அப்படின்னா மொழியை பேசவும் எழுதவும் உதவும் வரையறைகளின் தொகுப்பு. இதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொழியோட சிறப்புகளை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இலக்கணத்துடைய வகைகள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பிரிச்சிருப்பாங்க. வகைகள் இங்கே தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 வகையான இலக்கணம் வருது. 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வகைப்படும். ஃபஸ்ட்டு ஒன்று எழுத்து இலக்கணம். அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எழுத்து. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சொல். தேர்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பொருள். ஃபோர்த் ஒன் யாப்பு. ஃபுல்லாக எழுதுனாலும் எழுதிக்கோங்க, இல்லை அப்படியே ஷார்ட்டாக எழுதுனாலும் எழுதிக்கோங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணமானது 5 வகைப்படுகிறது. அது என்ன, இந்த 5 வகையில் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க? நம்ம ஃபுல்லாக ஒன்றுனா பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக் வைஸாக எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி பார்க்க போகிறோம். அந்த டாபிக் சிலபஸில் எங்கே கவர் ஆகுது நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த 5 இலக்கணத்தில் 5 இலக்கணம்ல ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். பார்க்கும்போதே ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிடுவோம். அப்படி நம்ம பார்க்குறது ப்ளஸ் ஸ்கூல் புக்கு, இது ரெண்டும் நம்மளுடைய சிலபஸில் எப்படி கவர் ஆகுது அப்படிங்கிறதே நான் சொல்லிடுவேன் உள்ள. இப்போ இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணும்போது, தமிழ் இலக்கணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தான் அப்படி இதை பற்றி பேசியிருக்காங்க? நிறைய இருக்கலாம். நமக்கு ஒரு புரிதல் வேணும் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணமாக சரி படிச்சிட்டோம் எக்ஸாமுக்கு, அப்படி படிக்கிறத விட அதில் என்ன சொல்லியிருக்காங்க, எதை பற்றி பேச போகிறாங்க, அதுக்குள்ளே நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சின்னதாக பார்க்கணும். பார்த்துட்டு போனால் தான் நம்ம கரெக்டாக படிக்கிறதுக்கான அந்த ஒரு வழியாகவே இருக்கும். இப்போ எழுத்து ஒரு நிமிஷம், எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, எழுத்து அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஆனாவனா படிப்போம், இங்கே படிப்போம். அதில் அதை பற்றியோ அது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் எழுத்து இலக்கணம். ஒரு எழுத்தை பற்றியும்
ஒவ்வொரு எழுத்தை பற்றி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு எழுத்தை பற்றி படிக்கிறோம். உயிர் எழுத்தை படிப்போம், மெய் எழுத்தை படிப்போம், உயிர்மெய் எழுத்துக்களை படிப்போம், ஆயுத எழுத்துக்களை படிப்போம். இந்த எழுத்துக்கள் இல்லாமல் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் படிப்போம். அதையும் சொல்லிடுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து அது என்னென்ன எழுத்தெல்லாம் இருக்குது அதோட வகை தொகை, உயிரெழுத்து 12 வகைப்படும், மெய் எழுத்து 18 வகைப்படும், சார்பெழுத்து 10 வகைப்படும். இந்த டாபிக் எல்லாமே நமக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா இந்த எழுத்து இலக்கணத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிரும். இவ்வளோ தான் எழுத்து இலக்கணமா, அது முடிஞ்சோடனே சொல்லி இலக்கணம் போயிடுவோமா அப்படின்னா இல்லை. ஒரு எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற வார்த்தை இப்போ அந்தன்னு சொல்லும்போது ஆங்கிறது என்ன வரும்? சுட்டு எழுத்தாக வரும். அப்போ சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம். இதே இந்த ஆ போட வேண்டிய இடத்துல ஏ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆயிடுது? கிருஷ்ணா மாறிடுது. அப்போ இந்த ஏ என்பது என்ன எழுத்து அப்படின்னா ஒரு வினா எழுத்து. இந்த ஆங்கிறது என்ன எழுத்து அப்படின்னா ஒரு சுட்டெழுத்து. இதே பாருங்க, மனம், மனம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கோம். இந்த ஒரு எழுத்து மட்டும் தான் வேறுபடுது. இப்போ இந்த எழுத்து வரும்போது ஒரு பொருளை தருது, இந்த எழுத்து வரும்போது ஒரு பொருளை தருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையங்கொலி எழுத்துக்கள். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா பேசிக்காக எழுத்துன்னா என்ன, அதோட வகை தொகைகள் என்னென்ன, அதோட மாத்திரை அளவு எல்லாம் என்னன்னு படித்தது போக இந்த வினா எழுத்து, சுட்டெழுத்து, இணை எழுத்து, மையங்கொலி எழுத்து இந்த எல்லா டாப்பிக்குமே எதுக்குள்ளே தான் கவர் ஆகும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கவர் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சொல். நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ ஆங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சொல், இம்முங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சொல், மா அப்படிங்கிறது என்ன சாரி ஆங்கிறது ஒரு எழுத்து, இம்முங்கிறது ஒரு எழுத்து, மாங்கிறது ஒரு எழுத்து. இப்போ இந்த 3 சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அம்மா அப்படின்னு ஒரு சொல் கிடைக்கிது இல்லையா? இப்போ எழுத்துக்களின் சேர்க்கை சொல் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இந்த சொல்லானது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அம்மா என்பது ஒரு பெண்ணுக்கு நம்ம வச்ச ஒரு பேர், அம்மா ஒரு உறவுக்கு நம்ம வச்ச பேர். இது அம்மா அங்கேருந்து வர்றாங்கன்னா வந்தாள் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக நம்ம பேர் வச்சுருப்போம்? அம்மா செஞ்ச வினைக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பேர் வச்சுருப்போம். அப்போ இந்த சொல்லிலக்கணத்துக்குள்ளே நம்ம பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அந்த பேர் சொல்லுமே எதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க, வினைச்சொல்லுமே முழுமை அடைஞ்சிருக்கா, முழுமை அடையலையா, முற்றா இருக்கா, எச்சமாக இருக்கா, அந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த சொல்லிலக்கணத்துக்குள்ளே நம்ம படிச்சிருவோம். இது மட்டும்தான் படிப்போமா அப்படின்னா இல்லை. இந்த சொல்லிலக்கணத்துக்குள்ளே நம்ம வேறு என்னெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குன்னா ஒரு எழுத்து மட்டுமே பொருள் தரக்கூடிய சொல்ல வரும். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு படிப்போம். இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இப்போ அம்மானே சொல்கிறோம், அம்மாவை கூப்பிடு, அம்மாவுக்கு கொடு. ஒவ்வொரு எழுத்து சேர்க்கும்போது அதோட பொருள் வேறுபடும். அப்போ வேற்றுமைங்கிறது 2 சொற்கள் சேரும்போது இப்போ பார்த்திங்கன்னா தாமரை, தாமரை பாதம், மலர் பாதம் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும்போது இந்த தாமரை போன்ற பாதத்தை தான் நம்ம தாமரை பாதம்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஏதோ மறைஞ்சு வருது இல்லையா? இந்த மாதிரி மறைஞ்சு வருது, மறையாமல் வருது. இது அதுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். என்ன அப்படின்னா இப்போ சொல்லிலக்கணத்தில் பேசிக்காக இலக்கண அடிப்படையில் சொல், இலக்கிய அடிப்படையில் சொல், இது இல்லாமல் ஓரெழுத்து ஒரு மொழி, வேற்றுமை, தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். ஒரு சொல்லை தப்பாக பேசுகிறதுக்கு பேர் தான் வலு, ஒரு சொல்லை தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கு பேர் தான் வளாநிலை, ஒரு சொல்லு தப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் வலு அமைதி. என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் எல்லாமே இந்த சொல்லி இலக்கணத்துக்கு பின்னாடி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக கவர் ஆயிரும். ஓகேவா? நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கை வரிசையாக ஃபஸ்ட்லேருந்து இந்த எழுத்துனா என்ன, சுட்டெழுத்துனா என்ன, மையங்கொலி எழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்ன, ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன, அப்படியே வரிசையாக பார்த்துட்டே பார்த்திங்கன்னா வருவோம். இந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. பொருள் அப்படிங்கிறது இந்த இடத்துல திங்ஸை குறிக்கலை, நம்ம பழந்தமிழருடைய வாழ்க்கை முறை இருக்கும் இல்லையா, அதை பற்றின ஒரு இலக்கணமாக இருக்கும். மற்ற எந்த லாங்குவேஜ்லையுமே இல்லாத ஒரு இலக்கணம் தான் தமிழ் மொழியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொருள் இலக்கணம். நம்ம தமிழருடைய வாழ்க்கையை அகம் புறம் என பிரித்து கூறுகிறது. அகம் புறம். அகம் அப்படிங்கிறதுல நம்ம என்னெல்லாம் படிப்போம்னா அதில் நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அந்த 5 திணையும் படிப்போம். புறம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த போர் நெறியை பேஸ் பண்ணி வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒளிஞ்சைன்னு ஒரு 12 திணைகள் படிப்போம். இதுலேருந்து நமக்கு கொஷின் வருமா அப்படின்னா வரும் தான். எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொருந்தா சொல்லுன்னு ஒன்று கொடுத்தோம் இல்லையா, அதில் கேட்பாங்க. இப்போ ஒரு 5 எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு திணையை தொடர்பாக இப்போ குறிஞ்சி தொடர்பான ஏதாவது ஒரு 2-3 டீட்டெயிலை கொடுத்துட்டு ஒன்று மட்டும் முல்லை நிலத்தில் வரக்கூடிய டீட்டெயிலாக இருக்கும் அந்த கருப்பொருள் லிஸ்ட்டில். அந்த மாதிரி சில நேரங்களில் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இப்போ படிக்கணும், பட் ரொம்ப தரவாக எஃபர்ட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து யாப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாடி யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது சிலபஸில் அப்படியே கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்றால் மட்டும் நம்ம லைட்டாக பார்த்துக்குவோம்.
இந்த இந்த யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள். எழுத்தில் நம்ம என்ன படித்தோம்? ஆங்கிறது உயிரெழுத்து, இம்முங்கிறது மெய் எழுத்து, மாங்கிறது உயிர் மெய் எழுத்துன்னு படிப்போம். அதே இது சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது மூணையும் சேர்த்து சொல்லுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே அப்படிங்கிறது என்ன? ஒரு சொல் தான். இப்போ இந்த சொற்களை கொண்டு எழுத்துக்கள் ஒன்னொன்று எழுத்துக்களின் சேர்க்கை சொல். இந்த சொற்களை கொண்டு புலவர் கவிதை படிக்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எழுத்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எழுத்துக்களின் சேர்க்கை சொல், பொருள் மட்டும் தனிப்பட்ட ஒரு இலக்கணம்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். இப்போ எழுத்துக்களின் சேர்க்கை சொல்லை கொண்டு புலவன் கவிதை படிப்பதற்கு பேர் யாப்பு. இந்த யாப்பில் தான் நம்ம என்னெல்லாம் வரும் அப்படின்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அதெல்லாம் படிப்போம். அந்த யாப்பை எப்படி உருவாக்குறாரு, எந்தெந்த ஸ்டெப்ஸ் படி உருவாக்குறாரு, யாப்போட உறுப்புகள் எத்தனை, அப்போ வந்து ஃபுல்லாக முடியும் போது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அந்த டாபிக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுறோம். இப்போது யாப்பு முடிஞ்சிருச்சு. எழுத்துக்களின் சேர்க்கை சொற்களை கொண்டு புலவன் கவிதை படிப்பதற்கு பேர் யாப்பு. இப்போ இந்த யாப்பை அழகுபடுத்துறதுக்காக சின்ன அல்லது சில உத்திகள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை. அணி அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அணிகலன்னா என்ன? நம்ம போடக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ்னால் அணிகள். எடுத்து செயினாக இருக்கலாம், ஒரு நிமிஷம், செயினாக இருக்கலாம், கம்மலாக இருக்கலாம், இப்போ ஜென்ஸாக இருக்காங்கன்னா வாட்சாக இருக்கலாம், பிரேஸ்லெட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மளை அழகுபடுத்துவதற்காக நம்ம எடுத்து அணியக்கூடியதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அணிகலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு எப்படி அது ட்ரெஸ்ஸு கூட அணிகலனில் தான் வந்துடும். எடுத்து நம்ம அணியிறோம். நமக்கு எப்படி நம்மளை அழகுபடுத்துறதுக்காக ஆடை அணிகலன்கள் அணிகிறோமோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை அழகுபடுத்துறதுக்காக புலவர் பயன்படுத்திய உத்திகளுக்கு பேர் தான் அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி என்ன பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பெண்ணை வர்ணிக்க போகிறாரு ஒரு கவிஞர். பெண்ணை வர்ணிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவளது முகம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவளது இடை மெலிதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இப்போ ஒரு ராமரையோ கிருஷ்ணரையோ வர்ணிக்கும் போது அவருடைய பாதம் மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும்னு சொல்லும்போது ஓரளவுக்கு தான் நமக்கு இது பண்ணி பார்ப்போம். ஆனால் நிலவு மாதிரி அழகாக இருக்கும், அவளுடைய முகம் நிலவு போல் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிலவோட அந்த அழகு பிரகாசம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த உலகத்துக்கே இரவு நேரத்தில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா நிலவு. இந்த மாதிரி அந்த பெண்ணோட முகத்தை நிலவுக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது அந்த கவிதையை பேசும்போது மதி போன்ற முகம், மலர் போன்ற பாதம் இப்படின்னு சொல்லி ஓமைலாம் படுத்துகிறாங்க இல்லையா. அப்படி ஓமைப்படுத்தும் போது அந்த பாட்டை அழகுபடுத்தின மாதிரி ஆயிடுது. இப்போ இது வந்து ஒன்றே ஒன்று தான் ஓமைன்னு நம்ம இப்போ சொன்னது. இது மாதிரி ஓமை, உருவகம், இல்பொருள், வேற்றுமை ஏதாவது ஒரு உத்தியை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சொற்களை கூட வரிசையாக நிரல், நிறை, அணின்னு ஒன்று படிப்போம். இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தெளிவாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எடுத்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அணிகள் ஃபுல்லாமே நமக்கு திருக்குறளுக்கு கீழே உள்ள அணிகளை மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக நம்ம தேடி படிக்கலைனாலும் நம்ம படிக்கக்கூடிய 20 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதில் வரக்கூடிய அந்த அணிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். என்றாலும் தெரிஞ்சுட்டு பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். இப்போ இலக்கணம் 5க்கும் தமிழ் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய 5 இலக்கணத்துக்கும் இப்போ உங்களுக்கு விளக்கம் கிடச்சிருக்கும். எழுத்து அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தை பற்றி படிக்கிறது, எழுத்துக்களின் சேர்க்கையை பற்றி படிக்கிறது சொற்களை கொண்டு புலவன் கவிதை படிப்பதற்கு பேர் யாப்பை அழகுபடுத்துவதற்காக ஒரு கவிஞன் யூஸ் பண்ணக்கூடிய உத்திகளுக்கு பேர் அணிகள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட் இலக்கணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எழுத்து இலக்கணம். எழுத்திலக்கணம் எழுத்திலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன எழுத்து, அதுக்குமே நமக்கு ஒரு சின்ன இது வரும். இப்போ நம்ம இலக்கணம்னா என்னென்னு கேட்டோம்னா எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொன்ன மாதிரி எழுத்துனா நம்ம என்ன சொல்லுவோம்? உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எழுத்து என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கே ஒரு டெஃபினேஷன் இருக்குது. கண்டிப்பாக என்ன அப்படின்னா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. என்னென்னா நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ இப்படி எழுதிட்டு இது எழுத்து அப்படின்னு சொல்கிறோமா, இந்த எழுத்து எப்போ உருவாகுது? நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு வளைஞ்சது எழுதி முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு வரி வடிவமாக இதை கொடுத்துட்டு கா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தோன்னே இது என்னவாயிருது? காங்கிற லெட்டராக மாறிடுது. இதே வந்து பார்த்திங்கன்னா அதே போல தான் இப்படி எழுதிட்டு இப்படி இது பண்ணிவிட்டு இப்படி
ஸோ போட்டுட்டு ஆ அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ஒரு எழுத்தாக வந்து என்ன செய்யுது, மாறிடுது. அப்போ என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுத்துக்கு புக்கில் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணிக்கோங்க. வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக பேசப்படுவதும் எழுத்து. வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக பேசப்படுவதும் எழுத்து. பேசப்படுவதும் நான் சொல்கிறது ஃபுல்லாக சொல்கிறேன், எழுதுறது இந்த முக்கியமான வார்த்தை மட்டும் எழுதி போடுறேன். ஏன்னா ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தோன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வாய்ட்டு சொல்கிறது திரும்ப நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 டைம் சொல்லுவேன், அதுக்குள்ளே நீங்கள் எழுதிடலாம். வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக பேசப்படுவதும். ஒன்றும் இல்லை, இப்போ இப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது அந்த ஃபார்மேஷன் அமைப்பு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வரி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். வரி வடிவம்னா எழுதக்கூடிய அந்த எழுத்து அமைப்பு முறைக்கு பேர் வரி வடிவம். சவுண்டு கொடுக்கறதுக்கு பேர் ஒலி வடிவம். ஒரு எழுத்து எப்போ உருவாகுது அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு ஒரு அமைப்பும் அதுக்கு ஒரு ஒலியும் கொடுக்கும்போது மட்டும்தான் அது லெட்டராக மாறுது, எழுத்தாக மாறுகிறது. அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எழுத்து இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக பேசப்படுவதும் எழுத்து. ஓகேவா? வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஒளி வடிவமாக பேசப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. இப்போ தான் இனிமேல் நம்ம சொன்ன இந்த முதல் எழுத்து, உயிரெழுத்து, மெய் எழுத்து அந்த கான்செப்டுக்குள்ளேயே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா போவோம். இப்போ எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இதை எப்படி பிரித்து படிக்க போகிறோம், ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. எழுத்து அப்படின்னு சொல்லிக்கோங்க. வரிசையாக கசகசன்னு எழுதினீங்கன்னா படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எழுத்தை நம்ம 2ஆக பிரித்து படிக்கிறோம். என்னெல்லாம்? முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து சார்பெழுத்து. நீட்டாக நோட்டு போட்டு எழுதி ப்ராப்பராக வரிசையாக எல்லா வீடியும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இலக்கணம் உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நீங்கள் எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தரவாக இதுவே போதுமானதாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த முதல் எழுத்து சார்பெழுத்து இதோட விளக்கமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்னா என்ன? முதல் பொருள், முதன்மையானது. முதல்னா இந்த ஃபஸ்ட்டு, அதான் ஸ்டார்டிங். அது இல்லாமல் எதுவுமே இல்லை. பேஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய மீனிங் நமக்கு புரிஞ்ச மாதிரி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ முதல் எழுத்து என்பது மொழிக்கு முதன்மையாக வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பேர் தான் முதல் எழுத்துக்கள். சார்புன்னா என்ன? சார்தல் அப்படின்னாலே அதை பேஸ் பண்ணி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது, தனியாக இயங்க முடியாது. அது வேறு எதையோ ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பேர் சார்பெழுத்துக்கள். இல்லை நான் யாரோட துணையுமே இல்லை, நானே நல்லா இருக்கு, பெஸ்ட்டு, நான் தான் பேசிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது முதல் எழுத்துக்கள். அப்படி தமிழ் மொழியில் பேச்சு வழக்கில் என்ன தான் பார்த்தாலும் எழுத்து அடிப்படையில் தமிழ் மொழியில் வரக்கூடிய முதல் எழுத்து என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உயிரெழுத்து, இன்னொன்று மெய்யெழுத்து. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை மாதிரியாவது இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதுக்குன்னே அதுவே தனியாக உயிரெழுத்துங்கிறது அது தனிப்பட்ட ஒரு எழுத்து, மெய்யெழுத்துங்கிறது அது ஒரு தனிப்பட்ட எழுத்து. இந்த 2 எழுத்துக்கள் தான் மொத்தம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த சார்பெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். என்ன அப்படிங்கிறத மட்டும் இங்கே நோட் பண்ணிடலாம். உயிர்மை சார்பெழுத்து 10 வகைப்படும். நம்ம ஸ்கூல் படிக்கையிலேருந்து அப்படியே ராகமாக 2 மார்க் படிச்சிருப்போம். உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை கேட்பாங்க நமக்கு. இந்த உயிரலப்படையெல்லாம் எங்கே வரும்னா இந்த பொருந்தாதில் வரும். ஒரு உயிரலப்படையிலேயே உள்ள நிறைய வகைகள் இருக்குது. ஒரு அளப்படையில் இருக்கக்கூடிய 3 சொல், இன்னொரு அளப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சொல், இல்லைனா உயிரலப்படையில் இருக்கக்கூடிய 3 சொல், ஒற்றளப்படையில் இருக்கக்கூடிய இன்னொரு சொல்ல கொடுப்பாங்க. உயிரலப்படை. 4th ஒன்று ஒற்றளபடை. படைன்னு எழுதிக்கலாம், படைன்னு எழுதிக்கலாம். ஒவ்வொரு புக்லேயும் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க, ஏதோ ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. உயிரலப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம். குற்றியலுகரம், குற்றிய லிகரம். இந்த குற்றிய லுகரம் இல்லாத ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே முன்னாடி கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு ஒன் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா
குற்றியலுகரம் வந்துடும். குற்றியலுகரம்னா என்றால் என்ன, அதோட எழுத்துக்கள் என்ன, 6 வகை குற்றியலுகரம் இருக்குது, அதில் மாறுபட்ட ஒன்று, ஏதாவது பொருந்தாது, குற்றியலுகரமே இல்லாதது, ஏதோ ஒரு விதத்தில் குற்றியலுகரத்துலேருந்து ஒரு ஒன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், ஐகார குறுக்கம் நிறைய எழுதுறமாக இருக்கும், அதனால பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்பீடாக போக வேணாம், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அடுத்து போக டாபிக் ஈஸியாக வரப்போ உங்களுக்கு ஈஸியாயிடும், சரியாயிடும் டைம் எல்லாமே. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். பார்க்க ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். எங்கேயும் உங்களுக்கு 2 ஒன் வேர்டு இருக்குது. உகரம், குற்றியலுகரம், குற்றியலிகரம். அளபடை எத்தனை வகைப்படுன்னு கேட்பாங்க, குறுக்கங்கள் எத்தனை வகைப்படுன்னு கேட்பாங்க. அளபடைன்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும், குறுக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். இங்கேயே கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்று என்னென்னு பார்க்க போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் முடிஞ்சிடும். முதல் எழுத்து அப்படிங்கிறதுல உயிர் மெய் அப்படிங்கிற 2 தான் முதல் எழுத்துன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சார்பெழுத்து என்பது அதை சார்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு அழைக்கப்படுகிறது. அது என்ன இந்த உயிர் மெய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். ஏன் இதை முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட விளக்கம் கொடுத்துருப்பாங்க. முதல் எழுத்து அங்கே பிரித்தது தான், அந்த முதல் எழுத்தை மட்டும் நம்ம தனியாக இப்போ பிரித்து படிக்க போகிறோம். உயிர் மெய், உயிர் மெய் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஏன் முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ தமிழ் மொழியில் கா அப்படிங்கிற ஒரு எழுத்து படிக்கிறோம், லோ அப்படிங்கிற ஒரு எழுத்து படிக்கிறோம். காங்கிறது எப்போ பிறக்குது, இக்கும் ஆவும் சேர்ந்து தான் கா. லோ அப்படிங்கிறது எப்போ பிறக்குது, இல்லும் ஓவும் சேர்ந்து தான் லோ அப்படிங்கிறது. இப்போ என்னென்னா இந்த இல்லு வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து, ஓ வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து. இப்போ காலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து, ஆ வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து. இப்போ எத்தனை எழுத்துக்கள் தோன்றினாலுமே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் குற்றியலுகரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இப்போ மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கோ பொதுவாகவே ஒரு மொழி நல்ல உயிர்ப்புடன் இருப்பதற்கு முதன்மையாக விளங்கக்கூடிய எழுத்து அப்படிங்கிறதுனால இந்த எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை தனித்தனியாக நீங்கள் கசகசன்னு எழுத விட இப்படி ஒரு டேபிளில் நீட்டாக எல்லா நோட்ஸையும் எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இருக்குது. வகைன்னு பார்த்தா 2, எழுத்து மொத்தம் 30 இருக்குது. இது எல்லாமே சின்ன கிளாஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சது தான். சும்மா கடகடன் இது ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போக முடியாது இல்லையா, அதனால் கடகடன் நோட் பண்ணிக்கோங்க. உயிர் 12, மெய் 18. இந்த உயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று குறில், குறில், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெடில். குறில், நெடில் என 2 வகைப்படுத்தப்படுகிறது. இந்த 12ல் குறில் எத்தனை 5, நெடில் எத்தனை அப்படின்னா 7. அந்த குறில்னு ஏன் பேர் வைக்கிறாங்க, குறுகி இப்போ நல்லா பாருங்கள், ஆ இ அப்படியே ஒரு மாதிரி ஷார்ட்டாக ஒலிக்கிற மாதிரி இருக்கும். குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், குறுகி ஒலிக்கும். இது தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு பாயிண்டை பண்ணி பார்க்கும்போது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் போய் எழுதணுமா அப்படின்னு நினைக்காம சின்ன சின்னதாக, ஏன்னா உங்களுக்கு குறில் நெடில் வேறுபாடுன்னு ஒரு டாப்பிக்கே இப்போ கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இது தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பி விட்டுரும். அப்போ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த குறில் நெடில் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நார்மலாக. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாத்திரை அளவெல்லாம் படிக்கும்போது எது குறில் எழுத்து, குறில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை, எது நெடில் எழுத்து, நெடில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை, அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும், தெளிவாக தெரியணும், தப்பு இல்லாமல் தெரியணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குறில் நெடில் வித்தியாசம்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குறில் மொத்தம் 5, 2 பாயிண்ட் தான் வரும், அவ்வளோதான். குறில் மொத்தம் 5, குறுகி ஒலிக்கும் என்ன அந்த 5 எழுத்துக்கள், ஆ இ
உ ஏ ஓ. வேணுங்கிறவங்க எழுதிக்கோங்க, இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியும்னா கடகடன்னு ஓட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். அப்புறம் நெடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உயிர் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ மெய் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம என்ன படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மெய்யில் நான் எழுதுறதுக்காண்டி இப்படி எழுதுறேன், நிறைய எழுதணும்னு நீங்கள் நீட்டாக முதல்ல பார்த்து எழுதிக்கோங்க. மெய் எப்படியெல்லாம் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெய்யில் மொத்தம் 18 இருக்குது. வல்லினம், வல்லினம், மெல்லினம், வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வல்லினம் மொத்தம் 6 எழுத்துக்கள். இதில் நமக்கு நம்பர் படிக்கிறது ரொம்ப ஈஸி, 3லேயுமே 6 தான். இந்த மாதிரி மாற்றி படிக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த வல்லினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வன்மையாக ஒலிக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கசட தவிர அதுதான் வல்லினம். இப்போது இக்கு இச் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதே இது மெல்லினம் அப்படிங்கிறது மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்து. ஞெஞ்ச ஞமன மூக்கில் பேசுகிற மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மெல்லினம் சொல்லுவாங்க. இடையினம் அப்படின்னா எரல வளலை. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், கா இக்கு இச்சு அந்த மாதிரி ஹார்டாகவும் இருக்காது, இஞ்சி அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. இ இர் இல் இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இடையினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பாயிண்ட் தான் ஒன்றுலையும். வன்மையாக ஒலிக்கும், என்னை கேட்டு வச்சுருவாங்க திடீர்னு கூற்றுகளில் எதுலையாது. வன்மையாக ஒலிக்கும். கசட தபர, கசட தபர வல்லினம். ரொம்ப பேசிக் டீட்டெயில் தான், திரும்பவும் சொல்லிட்டேன். தெரிஞ்சவங்க கடகடன் ஸ்பீடாக பார்த்துட்ருங்க. புதுசாக படிக்கிறவங்க தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பின்ன நிறைய இடங்களில் நமக்கு தேவைப்படும். இப்போ வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லும்போது வல்லினம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் வல்லினம் மிகுமான்னு படிக்க முடியும். வல்லினம் மிகுங்கிறது சந்திப்பிலைக்கு வரும் கண்டிப்பாக. இப்போ மெல்லினம் மென்மையாக ஒலிக்கும், மென்மையாக ஒலிக்கும். அதோட லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞ நமன, ஞ நமன. புள்ளி வைக்கணும், புள்ளி வைக்கலன்னா உயிர்மை வரிசைக்கு போயிடும். பேசும்போது நம்ம எவ்வளோ பேசலாம், ஆனால் எழுதும்போது கண்டிப்பாக புள்ளி வச்சு தான் எழுதணும். அடுத்து இடையினம். இந்த வன்மைக்கும் மென்மைக்கும் இடைப்பட்டு ஒலிக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வன்மைக்கும் அதுக்கு 2க்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால தான் அதுக்கு பேர் இடையினம். வன்மைக்கும் மென்மைக்கும், வன்மைக்கும் மென்மைக்கும் இடைப்பட்டு ஒலிப்பது இடையினம். எரல வளல, எரல வளல இடையினம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பேசிக்காக இந்த முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆக நம்ம பிரித்து பார்க்குறோம். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்பெழுத்து. இந்த முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்குது. 2 வகையாக நம்ம பிரித்து படிக்கிறோம். ஒன்று உயிரெழுத்துக்கள், இன்னொன்று மெய் எழுத்துக்கள். இது 2 சேர்ந்தது தான் முதல் எழுத்து. இந்த 30ல் உயிர் 12 இருக்குது, மெய் 18 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிரையும் 2ஆக பிரித்து படிக்கிறோம். என்ன அப்படின்னா குறில், நெடில். ஓகேவா, குறில், நெடில். குறில்ல 5, நெடில்ல 7. குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ. நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஆக்சுவலி இந்த ஐ ஓ ஔவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேச்சு வழக்கில் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஐ அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஐ அப்படி தான் சொல்லணும், ஔ அப்படி தான் சொல்லணும். அப்படி சொல்லும்போது அந்த நெடில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா புரிஞ்சிடும். அடுத்து மெய்யல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. 3ஆக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரித்து படிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லினம் என்றும், மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் மெல்லினம் என்றும், வன்மைக்கும் மென்மைக்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையினம் என்றும் அழைக்கப்படுகிறது. 3லேயுமே என்னதான் அப்படின்னா 6 லெட்டர்ஸ் இருக்குது. கசட தபர வல்லினம், ஞ ஞமன மெல்லினம், எரல வளல இடையினம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது முதல் எழுத்துலேயே முதல் எழுத்து அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம்.
இதுக்கு அடுத்து முதலெழுத்து முடிஞ்சிருச்சே சார்பெழுத்து போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சார்பெழுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் பேஸ் பண்ணியும் சரி, இடையில நம்ம புக் வைஸாகவும் சரி, நிறைய குட்டி குட்டி டாபிக்ஸ் ஒரு 5 டாபிக் மேலே நம்ம படிப்போம். சுட்டெழுத்து, வினா எழுத்து, மயங்கொலி எழுத்து, மாத்திரை என்றால் என்ன. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அளபடை படிக்கும்போது அந்த அளபடை வந்திருக்கிறத குறிக்கும் விதமாக இணையெழுத்து வரும். இப்போ இணையெழுத்துனா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஐகார குறுக்கமோ ஒரு உயிர் அளபடையோ ஒரு குற்றி எழுகுறமோ நீங்கள் படிக்கும்போது திரும்ப திரும்ப படிப்போம். மாத்திரை அளவில் நீண்டு ஒலிக்கும், மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். அப்போ முதல்ல நமக்கு மாத்திரைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. மாத்திரைனா என்ன, ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ கூடுது, எவ்வளோ குறையுது, இந்த எல்லா குட்டி டாப்பிக்கையும் முடிச்சுட்டு தான் நம்ம சார்பெழுத்துக்கள் போவோம். அதுக்கு போவோம். சார்பெழுத்துக்கள் முடிக்கும்போது உங்களுக்கு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது, ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. எண்ணிக்கை, எழுத்துக்களோட எண்ணிக்கை. எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயிர் எத்தனை இருக்குது? 12. மெய் 18. உயிர்மை 216. ஆயுதம் 1. டோட்டலாக நம்மகிட்ட மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது தமிழ் மொழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247 எழுத்து இருக்குது. இது ஒரு குட்டி கான்செப்ட், அவ்வளோதான். அடுத்த டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. மாத்திரை. மாத்திரை மாத்திரைனா என்ன? டேப்லெட் நம்ம சொல்கிறோம். ஆனால் எழுத்து இலக்கணத்தில் மாத்திரைன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்காக ஆகக்கூடிய அந்த கால அளவுக்கு பேர் தான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ 1 மணி நேரம்னா என்ன சொல்கிறோம்? 60 வினாடி அந்த மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஆ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்போம். இதே இது சில எழுத்து என்ன சொல்கிறோம்? ஆ அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி உச்சரிப்பு கொடுக்குறோமா, ஒரே மாதிரி கால அளவுகள் கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை. இப்போ என்னென்னா ஒரு சில எழுத்துக்களை கம்மியான டைம்லேயே சொல்லி முடிச்சிடுறோம், சில எழுத்தை நீண்ட நேரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன, இதுக்கு பேர் மாத்திரை. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை, அந்த டீட்டெயில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க போகிறோம். மாத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒலிக்கும் கால அளவு. நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஒலிக்கும் கால அளவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மாத்திரை. எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு, எவ்வளோ நேரம் ஒலிக்கிறோமோ அதுக்கு பேர் மாத்திரை. அடுத்து ஒரு முக்கியமான ஒன்று வேர்டு படிக்க போகிறோம். இப்போ மாத்திரைன்னா என்னன்னு படிச்சிட்டோம். நீங்கள் இங்கே நார்மலாக என்ன படிப்பீங்க அப்படின்னா, இப்போ குறியலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை அப்படின்னு படிப்பீங்க. ஆனால் அந்த மாத்திரைக்கான அளவு எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா. ஒரு மாத்திரைனா இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கான பாயிண்ட் எழுதிக்கோங்க. எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவுக்கு பேர் மாத்திரை. அடுத்து ஒரு மாத்திரைக்கான மதிப்பு எழுதிக்கோங்க. ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ, ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ. கை நொடித்தல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சொடக்கு போடுறது தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி இப்போ சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு சொடக்கு போடுறது, இல்லைன்னா கண்ணை எப்படி கண்ணை மூடிட்டு திறக்கிறது, கண்ணை சிமிட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் காலம். ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் காலம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் காலம் ஒரு மாத்திரை எனப்படும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா மாத்திரை என்றால் என்ன அப்படின்னா எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு. ஒரு மாத்திரைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் காலம் ஒரு மாத்திரை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னா முடிஞ்சுக்கிட்டு. நான் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம என்னென்ன மாத்திரை அப்படிங்கிறதையும் லைட்டாக பார்த்துருவோம். குறில் எழுத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை. நெடிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, அப்படியே 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களுக்கு புள்ளி வச்ச எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கும் அரை மாத்திரை தான். இது பேசிக்காக நம்ம படிச்சிடறோம். இதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இன்னும் ஒரு 3-4 ஒன்று படிப்போம். அது வந்து இப்போ எழுதுறது எழுதிக்கோங்க.
இந்த அந்த ஹெட்டிங் முடிக்கும்போது இப்போ உயிரிழப்படையோட மாத்திரை இங்கே எழுதுவோம். உயிரிழப்படை முடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்படி என்னெல்லாம் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரிழப்படை. உயிரிழப்படையோட மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா 3 மாத்திரை. குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லிகரம். குற்றிய லுகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. லிகரத்துக்கும் அரை மாத்திரை தான். அப்புறம் குறுக்கங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகர குறுக்கத்துக்கும் ஐகாரம் ஔகாரம் ரெண்டுக்கும் சின்ன சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். மகரம் குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது ரெண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் மாத்திரை தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாத்திரை அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட்டு மாத்திரைனா என்னங்கிறது பார்க்குறோம். எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவுக்கு பேர் மாத்திரைன்னு பார்த்துட்றோம். அடுத்து ஒரு மாத்திரைக்கான மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு முறை கண்ணிமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் காலம் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது பார்த்துட்றோம். இப்போ சில எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவும் பார்த்துட்டோம். குறில் எழுத்துக்கள், குறில்னா என்ன, அ இ அந்த மாதிரி வரக்கூடியது. அந்த எழுத்து மட்டும் இல்லை, அதோட வரிசையில் வரும் இல்லையா, க ப ச அந்த மாதிரி வர்றது எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை தான். இதே இது கா கி கி ஊ அந்த மாதிரி நெடில் எழுத்துக்கள், நீண்டு வரக்கூடிய எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மாத்திரை அளவு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெய் எழுத்துக்கள், புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்குமே எவ்வளவு தான் அப்படின்னா அரை மாத்திரை தான். இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த மாத்திரை அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேசிக்காக எழுத்துனா என்ன, முதல் எழுத்துனா என்ன, அதில் அந்த தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கை, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத்திரை எல்லாமே முடிச்சிட்டோம். இதில் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மேலே நோட் பண்ணிக்கோங்க. இந்த உயிர் மெய்யின்னு சொல்லிட்டு நம்ம 2 படித்தோம் இல்லையா, அதில் ஒரு சின்னதாக ஒரு வேர்டு என்ன அப்படின்னா, உயிர்னு ஏன் சொல்கிறாங்க, மெய்யின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய் தமிழ் மொழிக்கு உயிர் போன்றது, அதனால தான் இதுக்கு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பேர். அது பேர்லேயே வந்துருச்சு. ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம வந்து உயிரோடு தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு 2 முக்கியமான தேவை. ஒன்று மூச்சு உள்ளே வெளியே போயிட்டு வரணும், அப்புறம் இந்த உடம்பு வேணும். அப்படின்னா தான் நம்ம ஒரு மனிதனாகவே நடக்கிற மாதிரியே இருப்போம். உடம்பும் வேணும், உயிர் வேணும், நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம இயங்குறதுக்கு. அதே போல் நம்மளுடைய மொழி செம்மையாக வாழ்வதற்கும் இயங்குவதற்கும் உயிரும் வேணும், உடம்பு வேணும். அப்படி உயிர் போல் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு தான் உயிரெழுத்துக்கள் என்றும், உடம்பு போல் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு மெய் எழுத்துக்கள்னு பேர். சொல்லி இந்த செய்யுளில் மெய்யின்னா உடம்பு அப்படிங்கிறது நிறைய செயல்களில் மெய்தான் அரும்பி விதிர் விதித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களில் செயல்கள்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. உயிர் போன்று இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள், உடம்பு போல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒன்வேர்டு. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எழுத்துக்களின் பிறப்பு, இணை எழுத்து, சுட்டெழுத்து, மயங்கொலி எழுத்து, அதெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு கான்செப்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். சரி, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்ம இது பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் அந்த குட்டி டாபிக்ஸ் ஒரு 4-5 இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துடலாம். ரொம்ப நேரம் கொஞ்சம் தான் பார்த்த மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நமக்கு இவ்வளோ நேரம் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான். இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னால இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று படிக்க போகிறோம். இணை எழுத்து, மயங்கொலி எழுத்து, சுற்றெழுத்து, அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? சரி, ஓகே, இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு எழுத்துக்களின் பிறப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.